ஹே காய்ஸ், இன்னைக்கு ஒரு முக்கியமான மேட்டரை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாமா? இன்னைக்கு பேரண்ட்ஸாக இருக்க 90s கிட்ஸ் எல்லாராலையும் அதை ரிலேட் பண்ணிக்க முடியும். ஏன்னா நம்ம ஒரு விசித்திரமான தலைமுறைங்க. அன்னைக்கு நம்ம ஸ்கூல் டீச்சர்ஸ் கிட்ட அடி வாங்கணும். இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களோட ஸ்கூல் டீச்சர்ஸ் கிட்ட வாட்ஸ்அப் குரூப்பில் டிஜிட்டலாக அடி வாங்கிட்டு இருக்கோம். நம்ம கதை தான் காமெடி ஆயிடுச்சு. அட்லீஸ்ட் நம்ம பிள்ளைங்களோட லைஃபாவது தெளிவாக இருக்கணுன்ற ஒரு ஆதங்கம் தான். எல்கேஜியில் ஆரம்பித்து டிகிரி வரைக்கும் கிட்டத்தட்ட 19 வருஷம் ஸ்கூல் காலேஜ்னு அலையிறோம். இவ்வளோ வருஷம் படித்து முடிச்சுட்டு வெளியில் வந்தால் நமக்கு வாழ்க்கையை எப்படி வாழணுன்னே தெரியல, சம்பாதிக்க தெரியல, ஒரு வேலையை தேடிக்க தெரியல, ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ண தெரியல. அட இவ்வளோ ஏங்க பேங்க்கில் ஒரு செல்லான் ஃபில் பண்ண தெரியல. ஆனால் அன்னைக்கு ஸ்கூலில் நாம் மேட்ரிக்ஸு, ட்ரிக்னாமெட்ரி, சைன் தீட்டா, காஸ் தீட்டான்னு பக்கமாக ஃபார்முலாஸ் எல்லாம் படித்து எழுதணும். இன்றைக்கி கடையில் போய் அண்ணா மேட்ரிக்ஸ் மெத்தடில் 1 கிலோ தக்காளி கொடுங்கண்ணா கேட்குறோம். நிஜ வாழ்க்கையில் என்னமோ அடிஷனையும் சப்ராக்ஷனையும் தவிர வேறு எதுவுமே அப்ளை ஆகிறது இல்லைங்க. இதுக்காடா 20 வருஷத்தை தொலைச்சோன்ற மாதிரி இருக்குல்ல. சரி, மேக்ஸ் தான் அப்படின்னா இந்த ஹிஸ்ட்ரி இருக்கே, ஷபா யாரோ ஒரு ராஜா எப்பவோ பிறந்தாராம், எங்கேயோ போர் செஞ்சாராம், அந்த வருஷம் என்ன, இந்த வருஷம் என்ன, இதெல்லாம் மனப்பாடம் பண்ணி நமக்கு என்ன ஆக போகுது? அசோகர் மரம் நட்டார்னு படித்தோம். ஆனால் இன்றைக்கி ரோட்டில் ஒரு மரத்தை கூட காணும். அப்போ வரலாறை படித்து அதை செயல்படுத்தாத போது அதை ஏங்க படிக்கணும்? நமக்கு இன்றைக்கி தேவை எப்படி ஒரு பிஸ்னஸ் பண்ணுறது, எப்படி ஒரு பிரச்சனையை சமாளிக்கிறதுன்ற வாழ்க்கை வரலாறு தான். ஆனால் இவங்க பழைய வரலாறையே இன்னும் நமக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அன்னைக்கு நம்ம கேள்வி கேட்டோன்னா டீச்சர்ஸ் என்ன கிளாஸில் ஓப்பி அடிக்கிறியா, என்ன டவுட்டுன்னு டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்க, வாய் மூடு அப்படின்னு அடி போடுவாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்க டீச்சர்ஸ் வேறு லெவல். அவங்க குழந்தைங்கள விட பேரண்ட்ஸ் நம்மளை தான் அதிகமாக படிக்க வைக்கிறாங்க. இதை பண்ணுங்க, அந்த ப்ராஜெக்ட் முடிங்கன்னு குரூப்பில் மெசேஜ் போட்டு நம்மளை ஒரு வழி பண்ணுறாங்க. நம்ம தான் ஸ்கூலில் படாத பாடுபட்டோம். நம்ம பிள்ளைங்களாவது ஃப்ரீயாக படிக்கட்டுமேன்னு இந்த இன்டர்நேஷ்னல் சிலபஸ் சிபிஎஸ்சிலாம் வேணாம், நார்மல் ஸ்டேட் போர்ட் சிலபஸில் பேர்டனே இல்லாமல் ஜாலியாக படிக்கட்டும்னு விட்டா அவங்க 4 புக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்து சிபிஎஸ்சிக்கு டஃப் கொடுக்குறோம் பாருங்கன்னு. ஹபா, இது படிப்பா இல்லை வெயிட் லிஃப்டிங்கான்னு இருக்குது. இன்றைக்கி இருக்கிற டீச்சர்ஸும் நம்ம வயசில் இருக்கவங்க தானே. இப்போ நம்ம யோசிக்கிற மாதிரி தானே அவங்களும் யோசிப்பாங்க. நம்ம 20-25 வருஷம் படித்து எதுவுமே ப்ராக்டிக்கலாக அப்ளை ஆகலை. அப்போ ஏன் இதெல்லாம் படித்தோன்ற மாதிரி இருக்குது. அப்போ அதே மாதிரி தானே அந்த டீச்சர்ஸ்க்கும் தோணணும். ஏன் அவங்க இந்த குழந்தைங்கள போட்டு இப்படி படுத்துகிறாங்க? வாழ்க்கையை வாழ எப்போ தான் சொல்லிக் கொடுக்க போகிறீங்க? சர்டிஃபிகேட் சோறு போடாதுங்க, சோறு போடுறது எதுவாக சொல்லிக் கொடுங்க ப்ளீஸ். என்ன மாதிரியே தோன்ற பேரண்ட்ஸ் யாராவது இருக்கீங்களா? நீங்கள் யாராவது இல்லை என்ன மாதிரி தோணாமல் நீங்கள் படித்த விஷயங்கள் ஏதாவது இப்போ ப்ராக்டிக்கலாக அப்ளை ஆகுதுன்னா அது என்னன்னு சொல்லுங்களேன் கமெண்ட்ஸில், நானும் தெரிஞ்சுக்கிறேன்.